ப்ரோஸ் நம்ம பையன் மூணாருக்கு ஏன் மூணார்னு பேர் வந்து சொல்ல போறான். நீ சொல்லு, எனக்கு தெரியல. திருப்பி தந்துருந்தாது. அவர் மாதிரி யூடியூபர் ஃபுட் ரிவ்யூவர் மாதிரி ஆயிட்டினா என்ன செய்யுங்க? இவனுக்கு பிறந்த நாள்னு சொல்லிதான் எங்களை எல்லாம் கூட்டிட்டு போறான், பாத்துக்குங்க. ப்ரோஸ் வெல்கம் பேக் டு த மோட்டோ ப்ரோஸ் 07 சேனல். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா மூணார் வரைக்கும் போறோம். மூணாறு போறோம். நம்ம ஃப்ரெண்டோட பர்த்டே ப்ரோஸ் குமாரோ, அதனால அவன் ஒரே ஓரியாட்டம் மூணாறு போகணும்னு. அதனாலதான் போய் மூணாறு போயிட்டு ஒரு செலிப்ரேஷனை போட்டு அப்படியே ஒரு சேவை ட்ரிப் அடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாங்க 2-3 வண்டியில போறோம். ஹிமாலயன் ஒண்ணு, டாமினார் ஒண்ணு, V3 ஒன்று ப்ரோஸ். மலை கரெக்டா சன்ரைஸ் ஆகுது. ஆமா, சுத்தமா நிக்க மாட்டேங்குது ஃப்ரண்ட் பிரேக்கு. நாங்க பிரேக் இல்லாத வண்டியில போயிட்டு இருக்கோம் ப்ரோ. என்ன ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, லைட்டா தான் பாருது. ப்ரோ ஃபில் பண்ணும். ப்ரோஸ் நாங்க பெட்ரோல் அடிச்சு கிளம்பிட்டோம். நம்ம பையன் ட்ரிப்பு பிளான் போடுறாங்கிற பேர்ல என்னமோ போட்டு வச்சிருக்கான். மேல போனாதான் தெரியும். அவருக்கு பர்த்டேங்கிறக்கோசரம் அவரு தான் ட்ரிப் பிளானரும் கூட. என்னென்னமோ போட்டு வச்சிருக்கான், அங்க போகணும் இங்க போகணும்னு. என்னன்னு தெரியல, போனாதான் தெரியும் எப்படி இருக்குன்னு. பாப்பேன் எப்படி இருக்குன்னு மேல போயிட்டு. மார்னிங் சன்ரைஸ் தான் பண்ணிருக்கு. நாங்களோட டெபாசிட் வந்துட்டோம். நேரம் என்ட்ரி போட்டு டிக்கெட் வாங்குவாங்க. 20 rupees நினைக்கிறேன் டிக்கெட் வாங்குவாங்க. ஒரு பைக்கே 20 rupees தான் ப்ரோ. கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ப்ரோஸ் நம்ம பையன் மூணாருக்கு ஏன் மூணார்னு பேர் வந்து சொல்ல போறான். நீ சொல்லு, எனக்கு தெரியல. சரி, உங்களுக்கு தெரியுமா ஏன் மூணாருக்கு பேரு? மூணாருக்கு 3 ஆறு இருக்குது. கரெக்டா சொல்லிட்டீங்க. உண்மையே 3 ஆறு இருக்கு. பேர் வந்துட்டு குண்டலா, அப்புறம் நல்ல தண்ணி, அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு காசுங்க செமையா இருக்குண்ணா. அப்புறம் கன்னிமலா. பரவாயில்ல, பையன் பார்த்துருக்கான் ட்ரிப்புக்கு. ப்ரோஸ் நம்ம செக் போஸ்ட் கிட்ட வந்தாச்சு. மூணார் செக் போஸ்ட் நிறுத்துவாங்களா நம்மளையே, இல்ல நேரா போயிடலாமா? நிறுத்திட்டாங்க ப்ரோஸ். சரி, ஓரமா பார்க் பண்ணிட்டு 20 ரூபா கேட்பாங்க, போய் கொடுத்துட்டு வந்துடலாம். என்ன யோசனை உனக்கு? இல்ல அவருக்கு வண்டி நம்பர் வண்டியில கேட்பாங்க, டூ வீலருக்கு கேட்பாங்க. இல்லாட்டி தரிக்கனை போட்டு வந்துக்குண்ணா. அது போலாம். மூணாறுலயே வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, நம்ம என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் இருந்தவே ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் தான். பாருங்க, இப்பதான் செக் போஸ்டே கிராஸ் பண்ணோம். 2 சைடுமே பாருங்க ஃபுல் ஃபாரஸ்ட் தான். இங்க ஒரே ஒரு பேட் அந்த ஸ்பீடு பிரேக்கர். சும்மா டப்புன்னு இடையில வந்துகிட்டே இருக்கு இந்த ஸ்பீடு பிரேக்கர் தான். மழை வரும் அப்படி இப்படின்னு சொல்லி ஜர்க்கின்னு பூரா எடுத்துட்டு வந்து கடைசியில பார்த்தா வெயில் போடன்னு புடக்குது ப்ரோஸ். இது தொகை இவர் சாடுது. அப்ப மழை வரும் கண்டிப்பா. யானை நிக்கணும் பார்த்தா மயில் நிக்குது. ஆமா, நாங்க தண்ணி நிக்கணும். முதல்ல இருக்கும் நாங்க ஒண்ணாங்க. ஆமா, முதல்ல இருக்கும். நான் முதல்ல பாத்துருக்கேன். ஹாய் ப்ரோஸ், டாடா. ஃபேமிலியோட இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர் அவரு. இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வராதுண்ணா ப்ரோஸ். இங்க வந்து முதல்ல இருக்கும் ப்ரோஸ் அதிகமா. வரணாக்கோ நாங்க அங்க இருக்கு. வரணாக்கோ முதல்ல தெரியுதா? குரோக்கடைல் பாக்குறவங்க எல்லாம் பாத்துக்கங்க, அங்க இருக்குது.
போல திருப்பி தந்துருந்தாரு கார் வருது, ஓரமா வாங்க, ஓரமா வாங்க. உள்ள தள்ளி விடுங்களா, முதல்ல சாப்பிட்டு போட்டு. வெயில் போலான்னு குளம் தெரியுதாப்பா. மேல மழை பெய்யுது போல, மேல மழை. இந்த ஸ்பீடு பிரேக்கர் பிரச்சனை சை. ஒரு யானை தட்டுப்படன்னு பார்த்தா ஒரு பூனை கூட தட்டுப்பட மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இது வழியா மேல போனோம்னா வியூ நல்லா இருக்கும், ஆனா அலோவ் பண்ண மாட்டாங்க. மலையெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. பைக் கீழே போயிட்டே இருக்கலாம். கார்னா செக் பண்ணுவாங்க நிறுத்தி. கார்ல வந்தீங்கன்னா இப்போ கார்ல தான் வச்சிருக்கீங்கன்னு கண்டிப்பா செக் பண்ணுவாங்க ப்ரோஸ். இங்க இன்னொரு செக் போஸ்ட் இருக்கீங்க, இங்க பாருங்க, இங்க நிக்கிறாங்க பாருங்க. மழையை நிறுத்துறாங்க. போலாமா ப்ரோஸ்? 2 செக் போஸ்ட்லையும் நிறுத்திட்டாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா தடவுறாரு, ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்கு, லிக்கர் ஏதாவது இருக்கான்னு பாக்குறாரு. பர்ஸ் முதல்ல நம்ம பண்ணி பாக்குறாரு ப்ரோஸ், என்னென்ன இருக்குன்னு. ட்ரெஸ் அதிகமா கன்சியூம் பண்ண, அதுக்கு என்ன பர்ஸ்ல எல்லாம் யாராவது வச்சிருப்பாங்களா? பணம் இருக்க பர்ஸை ஓபன் பண்ணி அவர் வாட்டுக்கு பாக்குறாரு. இங்க என்னடா மறுபடியும் என்ட்ரி பண்ணாங்க அண்ணா. ஃபாலோ பண்றாங்க, தப்பு சொல்ல முடியாது. இங்க ஒரு என்ட்ரின்னு சொன்னாங்க ப்ரோஸ், அப்புறம் நேம கேட்டு விட்டாங்க. நீங்க வந்தீங்கன்னா ஜாக்கிரதையா வாங்க, யாரும் வந்தாலும். என்ன கொண்டா பெங்களூர் ரிட்டர்ன், அவ்வளவுதான். இங்கேயே லாக் பண்ணிருப்பாங்க நம்மளைய. வெயில் அடிச்சாலும் ஒரு மாதிரி மார்னிங் வெயில் காட்டி நல்லா தான் இருக்கு. ரோடு தான் ப்ரோ ரொம்ப ஒரு சிங்கிள் ரோடு மாதிரி இருக்கும். நம்ம நார்மல் ரோடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு மாதிரி தான் இருக்கு ரோடு. யார் வேணாலும் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக வாங்க. மெயினாக அந்த காருக்காரங்க தான் நம்மளை வந்து கீழே தள்ளி போட்டு போயிடுவாங்க போல தெரியுது, அந்த மாதிரி வர்றாங்க காருக்காரங்களாம். ஒன்று கூட்டமா இருக்கு. இந்த வழி எங்காவது வழி இருக்கா? கொஞ்சம் போயிடலாமா? என்ன செய்யுங்க? பஞ்சருங்க. சரி சரிங்க. பஸ் பஞ்சராமா ப்ரோ? ப்ரோ இங்கிருந்து பாக்குறதுக்கே பயங்கரமா தெரியுது, அங்க போனா பக்காவா இருக்கும். என்ன போக முடியாம போச்சு. மோஸ்ட்லி எல்லா கடையும் க்ளோஸ்ல இருக்கு. ஆமாங்கண்ணா, எல்லா கடையுமே க்ளோஸ்ல தான் இருக்கு. கொஞ்சம் ஆட்டோக்கார தம்பி எப்படி வர்றாரு? நம்மளே ஃப்ரண்ட் பிரேக் எல்லாம் போயிட்டு இருக்கோம் ப்ரோ இந்த வண்டியில. ஆமா, போக வேண்டிய கட் இதுதான் ப்ரோ. இதுதான் லெஃப்ட் போகணும். பசங்க வராங்களா? வரானே. காத்துல ஒரு டைம் வந்திருக்கேங்கண்ணா. ஆமாங்கண்ணா. ரோடு இங்க ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு ப்ரோ. பாருங்க எப்படி இருக்குங்க, பாறைதான் இருக்கு. இதுதான் ப்ரோஸ் ரோடு. கீழே போற வரைக்கும் இப்படியே தான் போகும் ரோடு. நம்ம என்ன பண்றோம், கீர்ல இப்படியே விட்டுறோம், ஜம்முன்னு போகும் அது வாட்டுக்கு. அது வேற ஒன்னா. மோஸ்ட்லி ஜீப்ல வந்துருவாங்க ப்ரோஸ். யாராவது வந்து நடந்து பஸ்ல அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா ஜீப்ல வந்து இங்க உள்ள ட்ரக்கிங் கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கு தனியா அமௌண்ட் பே பண்ணணும். இந்த ஃபால்ஸ் வரை கூட்டிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் திருப்பி கூட்டிட்டு போயிடுவாங்க. பைக்ல வர நேரம் வந்தாலும் சில பேர் நடந்து கூட வருவாங்க. இங்கெல்லாம் பைக்ல வரவங்களுக்கு ஒர்த்து ப்ரோஸ். மூணார் மறையூர் வந்து இப்படி வந்தோம்னா ரோடு பாருங்க எப்படி இருக்குன்னு, இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு.
என்ன ஃபால்ஸ்ல தான் சுத்தமா தண்ணி இல்லை. தண்ணி ஒழுகுது ப்ரோஸ், படிஞ்சு ஒழுகுது. இங்க பாருங்க, டேங்க் இருந்து தண்ணி ஒழுகுற மாதிரி ஒழுகுது. இங்க தண்ணி எப்பவுமே சூப்பரா போகும் ப்ரோ, போட்டோஸ்குள்ள செமையா இருக்கும். கடைசியில் வர சம்பவம் இப்படி ஆகி போச்சு. கீழே தண்ணி ஃபுல்லா போகுது ப்ரோ. ஃபுல்லா மீன்ஸ் கொஞ்சம் நல்லா டார்க்கா போகுது. என்ன சொன்னா அதுக்குள்ளயா? ஓ, இப்படியே குதிச்சா அப்படி போ, நேரா போயிடலாம். ஏன்னா நோ, இதுல எங்கண்ணா குளிக்கிறது? நீங்க மூவ்மெண்ட் போடணும், நம்ம எடுக்கலாம்ண்ணா. அப்படியே போடுங்க. எடுக்கவே இல்ல. எடுக்கிறேன். குரங்கு மாதிரி இருக்குது. குரங்கு வித்தையெல்லாம் காமிங்க. குரங்குதான் ஆச்சு. அவர் மாதிரி யூடியூபர் ஃபுட் ரிவ்யூவர் மாதிரி ஆயிட்டினா அவரை மாதிரி பேசுறதுல அவரு மாதிரி ஆயிட்டா அவரை மாதிரி ஆயிட்டா பரவாயில்ல, சொல்லுங்க. அதுக்குதான் சொல்ல தெரியல. புண்ணியாடி இருப்பா இல்லடா. என்னடா நீ அவரை மாதிரி ஆயிட்டா ஆயிட்டா பெங்களூர்காரமே தெரியுது. அப்புறம் பெங்களூர்ல இருக்காங்கன்னா அப்புறம் தெரியணும்ல, கண்ணாடி ஆளு அதே மாதிரி. ஆமாமாங்கண்ணா. வடக்கன் மாதிரி என்ன, வடக்கன் வந்து அப்படி இல்ல, ஃபேமஸான இல்ல. ஆமா லோக்கல் அந்த மாதிரி இது போட்டா பரவாயில்ல. உண்மையாவே கொஞ்சம் முன்னாடி முடிய வளர்த்து பெம்பு அடிச்சா நான் கலரிங் பண்ணா வை, பில் கேட்ஸ் வந்து டீ சாப்பிடுவாரு, நம்மளும் ஃபேமஸ் ஆயிடலாம். தெரியுதுன்னு. ஆமா, அப்படிதான் இருக்கிறேன். அவ்வளவுதான் ப்ரோஸ். நாங்க இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு, ஃபால்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது இப்போதைக்கு. போயிடுவார். இது வேற அஜக். ஆமாங்க, உள்ள வந்துருங்க. சாப்பிடலாங்கண்ணா. அவ்வளவுதான் ப்ரோஸ். நாங்க அந்த பைக் தெரிய விட்ட மாதிரி தண்ணியை பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். போய் பிரேக்ஃபாஸ்ட முடிச்சுட்டு மேலே போக வேண்டியதான். மூணாருக்கு ரோடு வந்து அப்படி ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கு. பெருசா டிராபிக்ஸ் இல்ல, போறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கு. போயிட்டே இருக்கலாம். டிராபிக் ரொம்ப சிரமமா இருக்கும். பூச்சி தான் ப்ளஸ் அடிக்குது. அந்த கண்ட வைசர் போடாம ஓட்டவே முடியாது போல. குட்டி குட்டி பூச்சிக்கெல்லாம் அந்த கண்ணல அடிச்சுக்கிட்டே கிடக்குது. எஸ்டேட்டு, அதுக்கு மேல அப்படியே மலை. வாவ், அருமையான வியூ. கீழே தண்ணி வேற போகுது ப்ரோ. மேல அந்த ஒரு ஃபால்ஸ் தண்ணி வந்துட்டுன்னு சொல்லலாம். அந்த தண்ணி பாருங்க எங்க போகுதுன்னு பாருங்க. கீழே டிராபிக் இல்லை, மெயினா ஃப்ரீயா இருக்கு. சாட்டர்டே தான் டிராபிக் இல்லை சுத்தமா. பாட்டு ஜாலியா ரைட் பண்ணி போயிட்டே இருக்கான். கொஞ்சம் மேல வந்துட்டோம், அப்படியே கிளைமேட் டக்குன்னு ஒரு சேஞ்ச். திடீர்னு நல்லா கூலிங்கா இருக்கு. பிளேசஸ் கிளைமேட் மாறிடுச்சு ப்ரோஸ். இது வந்து லக்கோம் வாட்டர் ஃபால் ஆமா. நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம். மேலே போய் என்ட்ரி டிக்கெட் 50 ரூபா தான். கீழே வந்து டிக்கெட் எடுத்துட்டு, பட் ஆனால் பேக்ஸு ஹெல்மெட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஓன் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் தூக்கிட்டே போகிறோம். வாங்க மேலே போகலாம். கெஸ்ட்டு வாங்குது ப்ரோஸ், முடியல.
அவ்வளோதான் ப்ரோஸ். ஃபால்ஸை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டோம். 50 ரூபாய்க்கு ஒருத்தானு கேட்டீங்கன்னா அவ்வளோ ஒர்த்து இல்லை. வச்சிருந்தாலும் பரவாயில்ல, போய் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. மலையில இறங்குதுங்கண்ணா, அப்படியே ட்ரிசில் ஆகுது தண்ணி எல்லாம். பார்த்தாங்களா அப்படியே எப்படி தெரியுதுண்ணே? செமையா தெரியுது. பரவாயில்ல, வெயில் அடிக்கிற பார்த்து பயந்துடும் கிளைமேட்டு. ஐயோ மழை அடிக்கல, மழை தூர ஆரம்பிச்சிருச்சு போதும். இப்போதான் நமக்கு தேவையான கிளைமேட்டே வருது. காருக்காரங்களும் ஏறிதான் வராங்க, பைக்காரங்களும் ஏறிதான் வராங்க. மழை தூருது. நல்லாவே தூருதான் நினைக்கிறேன். இருக்கு போலயே, நிறைய பக்கம் இருக்கு. அங்கிருந்து தண்ணி வருது பாருங்க. என்ன அட்டை தான் ஒரு 1000 அட்டை ஏறிது இங்கிருந்து மேல போறதுக்குள்ள. ஆமா, எவ்வளவு போறது மேலங்களாங்கண்ணா? மேல இன்னொரு 20 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். 20 இருக்குமான்னு தெரியல, அதை விட கம்மியா தான் இருக்கும். தண்ணிக்கிட்ட தூரம் ஃபுல்லாவே வந்து எஸ்டேட் மட்டும் தான். அவ்வளோ இடம் இருக்கு. அப்போ தாருக்காரங்க ஏரியே தான் வர்றானுங்க. பைக்கில் வர்ற போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க போட்டுங்க. தாருக்காரங்க ஆட்டோக்காரங்க எல்லாம் நான் இடையில உள்ள வந்து உழுக்காட்டிருக்கேன். வியூ பாருங்க, பயங்கரமா இருக்கு. வியூ காமிக்கிறேன். நம்ம பசங்க தான். அதோ அங்க பாருங்க, அங்கிருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது ஒரு ஃபால்ஸ்ல. அந்த ஃபால்ஸ் இடமோ தெரியல, தெரியலைங்கண்ணா. அங்க இங்க நடுவில் தான் தெரியுதா? ஆமா ஆமாங்கண்ணா, ஃபால்ஸ் தான் அதுவும். பக்காவா இருக்கு ப்ரோஸ். ஃபுல்லா எஸ்டேட், மலை. அங்க பாருங்க எப்படி கன்னிவா இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லா வர்த் இட். கிளைமேட் பக்கா வர்த் இட் ப்ரோஸ். பக்கா வர்த் இட் கிளைமேட். ஏன்னா மிஸ்டேனால அந்த குளிர் இருக்கு இங்கேயா. நைட்டு வந்து மிஸ்டா கவர் ஆகலாம். பார்ப்போம் ஸ்டே பண்ணிக்கிறது எப்படி வருதுன்னு.